நீங்க தவளைக்கறி சாப்பிட்டிருக்கீங்களா? இந்த தவளைக்கறிய பக்காவா தொலிய உரிச்சு, இத நல்லா கட் பண்ணி மசாலாலாம் போட்டு மாவு பரட்டி நல்ல சூப்பரா எண்ணெயில ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் செம சூப்பராவே இருக்கும். தாய்லாந்துக்கு எப்படி இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் ஃபேமஸோ அதே மாதிரி மலேசியால இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் ரொம்ப ஃபேமஸ். மலேசியா போறவங்க இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டை விசிட் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. அவ்வளவு ஃபேமஸான ஒரு வாக்கிங் ஸ்ட்ரீட். மோஸ்ட் ஆஃப் த நிறைய ரெஸ்டாரண்ட்ல ஃப்ராக் மீட்டை வச்சிருப்பாங்க. நாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து 2 ஃப்ராக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க உரிச்சு வச்சு அந்த ஃப்ராக் அப்படியே எடுத்து பக்காவா கட் பண்ணி அவங்களோட ஸ்பெஷல் சாஸ் கூட என்னெல்லாமோ மசாலா ஸ்பெஷல் சாஸ் எல்லாம் ஊத்தி மாவுல பரட்டி பொரிச்சு சாஸோட கொடுத்தாங்க. அப்படியே ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டேன். நல்ல சிக்கன் சாப்பிடுற மாதிரி தான் இருந்துச்சு. எங்க பக்கத்துல இருந்த கெனியா பீப்புளும் ட்ரை பண்ணிருந்தாங்க. டிஃபரெண்டா இருக்குன்னு சொன்னாங்க. இங்க விதவிதமான நிறைய ஃபுட்ஸ் இருந்தாலும் பிரைசஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். இங்க ஈவினிங் ஒரு 7 o'clock மேல போனீங்கன்னா செம கிரௌடாவே இருக்கும். அவங்களோட சைனீஸ் பீப்புள்ஸே ஈவினிங் சில் பண்றதுக்கு இந்த ஸ்பாட் தான் வருவாங்க. நீங்க மலேசியாவை சேஃப் அண்ட் செக்யூரா சுத்தி பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட டிராவல் பார்ட்னர் பாப் அப் டூர்ஸ் இவங்களோட நம்பர் வீடியோக்கு மேலே கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருப்பேன். மறக்காம கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பாய்.